Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ நம்ம Classic NEET Academy இருந்து NEET 2026 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் 31st December 2025 தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரிவிஷன் பேட்ச் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்? சார் நான் வெரி ஃபியூ மார்க்ஸில் வந்து NEET 2025 விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு ப்ராப்பரான ரிவிஷன் வேணும். அதாவது பார்ட்டாக ரிவைஸ் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு எல்லா யூனிட்டும் எனக்கு வந்து ரிவைஸ் பண்ணி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும். எல்லா யூனிட்டுக்கும் யூனிட் டெஸ்ட் வேணும். பார்ட்டாக டெஸ்ட் வேணும். கம்பைன் பண்ணி ஒரு 20%, 40%, 60%, 80%, 100% வந்து டெஸ்ட் வந்து எங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட்டு வேணும். அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ரிவிஷன் பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சு ஒவ்வொரு யூனிட்டாக த கம்ப்ளீட் டே ரிவைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது மாதிரி வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே ரிவைஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை கொடுத்து அதை சால்வ் பண்ண வச்சு ஸ்டூடெண்ட்ஸை சால்வ் பண்ண வச்சு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற டெஸ்ட்டும் கொடுக்குறோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற டெஸ்ட்டும் கொடுக்கணும், மீடியமாக இருக்கிற டெஸ்ட்டும் கொடுக்கணும், கம்பைண்டாக இருக்கிற டெஸ்ட். ஏன்னா நீட் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா NEET 2025 வந்து கொஸ்டின்ஸ் வந்து அன்யூஷுவலாக இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்படி வந்து இந்த தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து 2 பிஸ்டன் இருக்குது, அந்த 2 சிலிண்டர் இருக்குது, அந்த 2 சிலிண்டரில் பிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுது, அதோட ரேடியஸ் வந்து அந்த பிஸ்டனோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அங்கே வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து சப்ளை ஆகுது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்குது, இது வந்து ஒவ்வொரு பிஸ்டனும் இவ்வளோ சென்டிமீட்டர் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ரேடியஸ்க்கு இருக்கிற ரேஷியோ கேட்டிருக்காங்க. இது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டதே கிடையாது. ஆனால் இதில் இருக்கிற அந்த கான்செப்டை கிளியராக, அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்லும் பொழுதே அந்த ஹீட் ஈக்குவல் டு ΔU + ΔW, சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு, அங்கே சேம் டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த இன்டர்னல் எனர்ஜி நம்ம எடுக்கலை. அப்போ வந்து ΔQ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் வரும்போது ΔQ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் இன்ட்டு ΔV. ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த ΔV, அப்போ ΔQ ஈக்குவல் டு என்ன வரும்னா ஏரியா இன்ட்டு இந்த ΔVயில் ஏரியா கான்ஸ்டன்ட். அப்படிங்கும்போது அந்த சேஞ்ச் இன் லென்த் மட்டும்தான் வரும். அந்த சேஞ்ச் இன் லென்த் தான் வந்து 16 ஏரியா இருக்குது. ஏரியாவில் ஒரு πr² வரும். அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு, இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். இதில் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிற டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சார் என்னென்ன சார் கொடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கம்ப்ளீட் மெட்டீரியல் செட் வந்துடும். கம்ப்ளீட் மெட்டீரியல் செட் நம்ம ரிப்பீட்டர் கொடுக்குற அதே மெட்டீரியல் செட்டு, 66 ஸ்டடி புக்கு, அந்த 23 சொல்யூஷன் புக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கான்செப்டை மட்டுமே தனியாக ரிவைஸ் பண்ணுறதுக்காக நம்ம கிளாசிக் NEET அகாடமியோட கிளாசிக் கான்செப்ட் கேப்சியூல் C³ வந்துடும். தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். இப்போ ஃபிசிக்ஸ் எடுக்கும்போது ஆக்சலரேட்டர் 30, இப்போ புதுசாக இந்த ரேங்க் ஆம்பிளிஃபயர்னு ஒரு டெஸ்ட் சீரிஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். டெஸ்ட்டு, தென் RT, இது எல்லாம் 20 யூனிட்ஸ்க்கு வந்து கோத்ரூ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரியிலையும் ஆக்சலரேட்டர், ரேங்க் ஆம்பிளிஃபயர், RT கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வந்துடும். ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து ரிவிஷன் டே அன்னைக்கு ஒரு டெஸ்ட்டு, அது வந்து இந்த ரேங்க் ஆம்பிளிஃபயர் டெஸ்ட்டு. இட்ஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் டஃப்னஸோட. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டேயில் ஒரு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரும். தென் பயாலஜியில் எவ்ரி டே வந்து ஒரு 4 ஸ்லிப் டெஸ்ட்டு, தென் ஹோம்ஒர்க் டெஸ்ட்டு, CRT. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயாலஜியில் இந்த ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்காக ஒரு சின்ன புக்லெட்டே கொடுக்க போகிறோம், எங்கெங்கெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்க முடியும்னு சொல்லி, மைண்ட் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு. தென் DNA 360, இப்போ இந்த சயின்டிஸ்டோட பேர், எந்த உங்களுக்கு அதோட ஷேப்பை பற்றி, ப்ளஸ் வந்து எந்த இயர்ஸ் எல்லாம் பற்றி, அது ஒரு தனியான புக்லெட். இது எல்லாமே உங்களுக்கு ரிவிஷனுக்கு கிடைக்கும். தென் 40 ஃபுல் டெஸ்ட் ஆல்சோ வில் பி கிவன். இந்த லாஸ்ட் மந்தில் ரிவிஷன் முடிஞ்சோடனே ரிவிஷன் வந்து உங்களுக்கு 31st December ஸ்டார்ட் பண்ணி March 23 வரைக்கும் நடக்கும். டேஸ் கலர் உங்களுக்கு ரிவிஷன் பேட்ச் அவைலபிள், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஹாஸ்டல் ஆல்சோ கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், தென் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு ஹாஸ்டல் ரிவிஷன் நடக்குது. தென் நம்மளோட ரிசல்ட்ஸை பற்றி தெரியும். லாஸ்ட் இயர் 589, 587, 582, தென் 7.5 ரிசர்வேஷனில் ஸ்டேட் 5th, 11th அண்ட் 12th ரேங்க் வாங்கினாங்க. மொத்தம் 354 மாணவர்களுக்கு MBBS கிடச்சிது, 80 மாணவர்களுக்கு BDS,
நம்ம ரிசல்ட்ஸோட ஆத்தென்டிசிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப் சேனலில் டைரெக்டாக நம்ம தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அரௌண்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது லைவாக பண்ண ஒரே இன்ஸ்டியூட் நம்ம இன்ஸ்டியூட் தான். யூ கேன் see that. அதை ஒரு கொண்டாட்டமாகவே பண்ணோம். கிளாசிக் கொண்டாட்டம் அப்படிங்கிறதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவார்டு வாங்கிட்டு தென் தே செலிப்ரேட்டட். இந்த மாதிரி வந்து கிளாசிக் கொண்டாட்டமாக செலிப்ரேட் பண்ணாங்க நம்ம கிளாசிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. தென் யூ கேன் see that நம்மளோட கிராஃப் வந்து ஒன்ஸ் அகெயின் அப்படியே வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்பாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கு. வெறும் 26 நம்பரில் ஆரம்பித்தது இன்றைக்கி 354 பேர், 1549 மாணவர்கள் இது வரைக்கும் நம்மகிட்ட MBBS ஆகிருக்காங்க. தென் லாஸ்ட் இயர் இவ்வளோ டஃப்பாக கேட்டதுலேயும் 181 மாணவர்கள் 500க்கு மேலே ஸ்கோர் பண்ணனால தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. மறுபடியும் சொல்கிறோம், டாப் மார்க் வாங்குறது மட்டும் எங்கள் ப்ரையாரிட்டி கிடையாது. ஸ்டில் ஒரு 8 இயர்ஸில் வந்து 6 இயர்ஸ் நம்ம தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வந்தாலும் டாப் மார்க் வாங்குறது நம்ம ப்ரையாரிட்டி கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் படிக்க வைக்கணும். அதாவது ஒரு சில மாணவர்களை மட்டும் அதிக மதிப்பெண் எடுக்க வைப்பதை விட பல மாணவர்கள் MBBS ஆக்கிறது தான் எங்கள் பயிற்சியின் நோக்கங்கிறதுல ஒன்ஸ் அகெயின் சக்ஸஸ் ஆகிருக்கிறோம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் படிக்க வச்சு நீட்டை கிளியர் பண்ணணும். அந்த எய்மில் ஒன்ஸ் அகெயின் நாங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கோம். இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது இந்த நம்பர் கால் பண்ணியும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் நம்ம கிளாசிக் நீட் அகாடமியோட நீட் 2026க்கான ரிவிஷன் பேட்ச் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே கமிங் 31st December 2025 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி அழகாக ரிவிஷன் பண்ணி நீட்டை கிராக் பண்ணி எங்கள் கிளாசிக் கொண்டாட்டத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல டாக்டராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆப்போசிட் டு பொன்னுசாமி கவுண்டர் கல்யாண மண்டபம், சேலம். கான்டாக்ட் 78670 14165.